வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம்ஸ், அதாவது ஆர்பிஎஃப், கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ, அதே போல் குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம 11வது கிளாஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் த ப்ரைஸ் ஆஃப் த பென் அதாவது பென்னோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் 10 rupees to 15. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நியூ ப்ரைஸ் டு ஒரிஜினல் காஸ்ட்? ஓகேவா, அதாவது பேனாவின் விலை ரூபாய் 10 ரூபாய் 15 அதிகரிக்கட்டும். புதிய விலைக்கும் அதன் அசல் விலைக்கும் என்ன விகிதம்? ஓகேவா, ஸோ இது ரேஷியோ டாபிக்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா, அப்போ இந்த கொஸ்டின்ஸில் வந்து என்ன கேட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரு பேனா இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஃபஸ்ட்டு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து 15 ரூபாய் வந்து ஆக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் 5 ரூபா அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் வச்சு கேட்கல, இதுக்கான இந்த ரெண்டுக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா அசல் விலைக்கும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்ட விலைக்கான ரேஷியோ தான் அதுதான் நம்ம கேட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான சம்பளம் கிடையாது. ஓகேவா, எஸ். ஸோ பார்த்தோன்னே சம்பளம் வந்து சும்மா தட்டி விட்டுறலாம். எப்படி தட்டி விட்றது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஸோ இப்போ இங்கே 10 ரூபா 15 ரூபா. ஓகே, ஸோ 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு வந்துடும் புதிய விலையை வந்து போட்டிருக்கான். ஓகே, ஸோ இதில் அசல் விலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதிக்கணும். ஓகே, ஸோ அசல் விலை எவ்வளவு? 10 ரூபா. ஓகே, அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக, அதாவது புதிய விலை என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். புதிய விலைங்கிறது 15. ஓகே, அப்போ 15 இங்கே இப்படி போட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ 10:15 அப்படிங்கிற நம்ம வீதத்தில் ஏற்ற மாதிரி போட்டாச்சு. ஓகேவா, எஸ். ஸோ இது புதிய விலை, நியூ ப்ரைஸ், சாரி இது ஓல்டு ப்ரைஸு. ஓகேவா, அசல் விலைன்னு போட்டுக்கோம். ஓகேவா, அசல். ஓகே, இது வந்து காஸ்ட்டு ப்ரைஸ். ஓகே, இது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, எஸ். ஸோ இப்போ வந்து 10:15 அப்படிங்கிறத நமக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10:15 அப்படின்னா இங்கே ரேஷியோவில் தானே. இப்போ 10 15 வந்து ஒரே வாய்ப்பில் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கா? எஸ், கண்டிப்பாக இருக்குது. இப்போ 10 15, இப்போ 5 வாய்ப்பில் அடிச்சு கொடுக்கலாமா? எத்தனை? 2 10. ஓகேவா, ஸோ இது வந்து 3 15. ஓகேவா, அப்போ 2:3 அப்படிங்கிறது வரலாமா? எஸ். ஸோ இவங்க கேட்டது இந்த ரெண்டு விலைக்கான விகிதம் தான். இப்போது 2 3 இருக்கிறனால இதுக்கப்புறம் இதை வந்து சுருக்க முடியாது. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கீழே வர்றது, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிளுக்காக ஒரு பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18. ஓகேவா, ஸோ 18. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து இதேமாதிரி நம்ம ஈஸியாக அடிச்சிடும். அப்படின்னா 9 9 9, சாரி 9 18 அப்படி மாதிரி அடிச்சிடும். 2:1 அப்படிங்க மாதிரி வரும். ஓகேவா, ஸோ இது 3 வாய்ப்பால், இப்போ சின்ன வாய்ப்பாலேருந்து அடிச்சு சுருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி சுருக்கோம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 9. ஓகேவா, ஸோ இது வந்து 6 3 18. ஓகேவா, இப்போ எதுக்கு இந்த 6 3 மறுபடியும் நான் கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு 2 3 அப்படிங்கிறது அடிச்சு கொடுக்க முடியாத, இதுக்கு மேலே அடிச்சு சுருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சைடு போட்டிருக்கல, இந்த 18:9 போட்டு இப்போ சுருக்கி காமிக்கிற பாருங்களேன். இந்த மாதிரி இப்போ இங்கே 6 இங்கே 3 இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை சுருக்கலாமா? கண்டிப்பாக சுருக்கலாம். 1 3 3, 2 3 6. ஓகேவா, ஸோ இதை எப்படியும் சுருக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி 9 9 20 18 சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே இந்த 2:1 கொண்டு வரலாம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன நம்பர்னால நம்ம டக்குன்னு சொல்கிறோம். பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை விட சின்ன நம்பரை வச்சு, நியர்பையாக இருக்க நம்பரை வச்சு அடிச்சு கொடுத்து இந்த மாதிரி சுருக்கி தான் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு இது உதவுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு இஷ்யூ காரணம் கிடையாது. ஓகே, எஸ். ஸோ இப்போ நமக்கு இதுதான் ஆன்சர். இது இந்த 2:3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க 2:3. ஓகேவா, எஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பேனா வந்து 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அதில் அந்த புதிய விலைக்கான அசல் விலைக்கான விகிதத்தை வந்து பார்க்க சொன்னாங்க. அதை வந்து கரெக்டாக பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம். ஓகே, எஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் எதுவும் ரொம்ப பேசிக்கான ஒரு சம் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ரஹீம் ஸ்டார்டட் ஹிஸ் ஜேர்னி லேட் பை 15 minutes due to which he had to drive at 54 km instead of 45 km/h to reach his destination on time. Find the destination covered during this journey. ஓகேவா, அதாவது ரஹீம் தனது பயணத்தை 15 நிமிடங்கள் தாமதமாக தொடங்கினார். இதன் காரணமாக அவர் சரியான நேரத்தில் தனது இலக்கை அடைய 45 km/h
பதிலாக மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்ட வேண்டியிருந்தது. இந்த பயணத்தின் போது கடந்து செல்லும் தூரத்தை கண்டறியவும். ஓகேவா, என்னடா கணக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்கே வந்து சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்பீடு தான். ஓகேவா, ஸோ ஸ்பீடுங்கிறத எஸ்ங்கிற மாதிரி போட்டு, ஸோ இங்கே வந்து 2 ஸ்பீடு. ஓகேவா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேட்டாக போகிறது அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு எப்போவும் நார்மலாக நான் போக வேண்டிய ஸ்பீடை விட்டுட்டு அவர் லேட்டானதுனால 15 நிமிஷம் லேட்டானதுனால எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டியிருக்காரு அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால் அது ரெண்டையும் வந்து நம்ம ரேஷியோவில் கொண்டு வந்துக்குவோம். யா, ஸோ இப்போ வந்து அவர் பேசிக்காக எப்போவுமே போக வேண்டிய வேகம்ங்கிறது 45. ஓகேவா, ஸோ இது எப்போவுமே உள்ளது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 54 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறார். ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்படி போட்டுக்கலாமா? எஸ், ஸோ 54 போட்டாச்சு. ஸோ அடுத்து இப்போ எதுக்கு ஸ்பீடு கொண்டு வரோம் அப்படின்னா ஸ்பீடை வச்சு தான் நம்ம டைம் எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து தான் இந்த மாதிரி ரேஷியோ டைப்பில் கொண்டு வந்திருக்கோம். இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 45 54. உங்களுக்கு எந்த வாய்ப்பாடு ஞாபகம் வருது? ஸோ டக்குன்னு ஞாபகம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் வாய்ப்பாடு வரலாம். ஓகேவா, ஸோ 9 45. ஓகேவா, ஸோ 9 45. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 54 சொல்லலாமா? அப்போ 5 6 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு டைமிங்கில் மாற்றும் பொழுது வந்து இது இந்த சைடும் இது இந்த சைடும் வந்து தான் வரும். அப்போ T ஈக்குவல் டு ஓகேவா, T ஈக்குவல் டு 6:5ன்னு போட்டுக்கலாமா? ஓகேவா, ஸோ இதுதான் அப்புறம் இதில் கரெக்டானதாக இருக்கும். ஓகேவா, இப்போ T ஈக்குவல் டு 6:5 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இப்போது இந்த T ஈக்குவல் டு 6:5ன்னு போட்டோம். ஓகேவா, ஸோ இதுலேருந்து டைமிங்லேருந்து வந்து நம்ம இதுலேருந்து 6ல் 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 1/6ன்னு சொல்லலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 1/6 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 1/6ல் இப்போ பாருங்கள் 1/6 அப்படின்றது தான் நம்ம டைமிங்கில் வந்து இதுக்கான டிஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, ஏன்னா இங்கே 15 நிமிஷம் தாமதம் போகிறாங்களே, அதனால தான் இந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா, எஸ். ஸோ அப்போ இங்கே இதை வச்சு நம்ம இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு இது அப்படிங்கிறது வந்து நமக்கு 15. ஓகேவா, அதாவது அவன் ஒரு இதை கிடக்கும்போது 15 நிமிஷம் டிலே ஆகுதுல்ல, அதை தான். ஓகேவா, 15 அப்படின்னா அதே தான் 6 இது. இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 தான் இங்கே போகணும். 6 இதுக்கு வந்து போனால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்போ 15 × 6. ஓகேவா, அதை பெருக்கணும் அப்படின்னு கிடச்சிருமா? எஸ், அதான். அப்போ 15 × 6 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 எத்தனை 5030க்கு 0. ஓகேவா, ஸோ சைடு 3 போட்டுக்கிறோங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக 90 தான் வரும். ஓகேவா, ஸோ அப்படியே சொல்லலாம். இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மாதிரி டக்குன்னு உடனே கால்குலேஷன் பண்ணுறதுக்கும் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதனடா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போது 6 1 6 6 3 9. ஓகேவா, ஸோ அப்போ 90 வந்துடுச்சு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நான் முதவே 15 90பா அடுத்து வந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் வந்து நிறையா பேருக்கு 15 90 தானா அப்படிங்கிற மாதிரி டவுட்டும் இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே பெருக்கினா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ நான்லாம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருப்பேன். ஓகேவா, ஸோ வாய்ப்பாடு வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. பட் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய சம் போட்டு போட பழகிட்டும் பொழுது நமக்கு வாய்ப்பாடுங்கிறது ஈஸியாகவே வந்து நம்மளோட வந்து செட் ஆகிக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி வந்து சைடில் வந்து பெருக்கி, அதாவது ஒவ்வொன்றா பெருக்கிட்டு இருக்கிறத விட டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுற அளவுக்கான வந்து நம்ம கொஞ்சம் வாய்ப்பாடுகளை வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா, எஸ். ஸோ அப்போ 15 × 6 அப்படிங்கிறது 90 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. இப்போ 19 மினிட்ஸ், இந்த 90ங்கிறது 19 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிடச்சிச்சு. ஓகேவா, ஸோ 19 மினிட்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ 19 மினிட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதோட அவ்வளோதான் நான் சம முடிஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்குது. ஸோ இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அவன் ரெகுலராக போகக்கூடிய ஸ்பீட் என்ன, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும் தான் ஃபைனலாக கூட ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, அவன் ரெகுலராக போகக்கூடியது 45 கிலோமீட்டர். ஓகே, 45. ஓகே, 45 இன்ட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட், அதாவது டைமிங் என்ன 90. ஓகேவா, ஸோ 90 கீழே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது டைமிங் என்ன 60. நம்ம வந்து டைம் மேலே 90 நிமிஷம் போட்டிருக்கோம் அப்படின்னா 60 நிமிஷம் தான். ஒரு 1 ஹவருக்கான மினிட்ஸ் என்ன மேலே மினிட்ஸில் போட்டுருக்கனால நம்ம கீழே வந்து 1 ஹவருங்கிறத வந்து நம்ம 60ங்கிற மினிட்ஸில் போட்டுக்கிறோம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போது புரிஞ்சிருக்கும் 45னா என்ன, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகக்கூடிய அந்த வேகம். ஓகேவா, ஸோ அதே இது 90 அப்படிங்கிறது அந்த டிலே பண்ணல ஒரு நிமிஷத்துக்கு 15, ஒரு தடவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15, அதாவது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னா அவன் 6 நிமிஷம் வந்து டிலே பண்ணி அதுக்கான தான் 90ங்கிறது கண்டுபிடிச்சோம். இப்போ 90/60 அப்படிங்கிற மாதிரி போட்டாச்சு. 60ங்கிறது வந்து 1 ஹவருக்கான மினிட்ஸ் தான். 1 ஹவருங்கிறத மினிட்ஸில் மாற்றி போட்டதுனால நம்ம 60ங்கிற போட்டுருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து அடிச்சு கொடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படியே அடிச்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸிங்க. எப்படி அடிச்சு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு 0க்கு 0 அடிக்கிறோம் ஓகேவா. ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடிச்சாச்சா. ஸோ இப்போ இங்கே 9 கீழே 6 இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ 3 சாரி 3 2 6 ஓகேவா. ஸோ 6 அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இங்கே 2 இங்கிட்ட 45 3 இருக்குது ஓகேவா. ஸோ எதுவுமே நீ அடிச்சு கொடுக்குற மாதிரி கிடையாது ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 45ஐயும் 3ஐயும் வந்து தான் பெருக்கிறோம் ஓகேவா. ஸோ 45ஐயும் 3ஐயும் வந்து தான் ஃபஸ்ட்டு பெருக்கிக்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே 2 போட்டுக்கலாம். 45 3 எத்தனை, ஒரு 45 2 45 90 3 45 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 135 கிடைக்கும் ஓகேவா. எஸ். ஸோ 135 கீழே அந்த 2 இருக்கா, அந்த 2 போட்டுக்குங்க. ஸோ இப்போ மேலே 135 இருக்கு, கீழே /2ங்கிறது இதை வந்து அடிச்சு கொடுக்க முடியாது ஓகேவா. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை என்ன தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்கி தான் ஆன்சர் கொண்டு வரும். இங்கே ஆன்சருமே வந்து இதுதான், அதாவது இதை வந்து அடிச்சு கொடுத்து கொண்டு வரோம்ல, அதுதான் ஆன்சராகவே வந்து வரப்போகுது ஓகேவா. ஸோ இங்கே ஆன்சர் லிஸ்ட் எல்லாமே வந்து பாயிண்டில் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்களா, எல்லாமே வந்து உங்களுக்கு பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ பாயிண்டில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம சைடில் போட்டு வகுத்துற வேண்டி தான், அதை தான் பண்ணணும். ஓகே, பண்ணிடுவோமா. வாங்க 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 வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 135 இங்கிட்ட வெளியே 2, 135 வெளியே 2 போட்டாச்சா. எஸ். இப்போ 13ங்கிறது 6ன்னு சொல்லாமா, 6 2 12ன்னு சொல்லாமா. அப்போ 13ல் 12 போச்சுன்னா 1, இது 5 இந்த பக்கம் வந்துடும். இப்போது அடுத்து 15 நியர்பை ஆனது 7, 7 2 14 சொல்லாமா, 7 2 14 ஓகே. இதை 1 வந்துச்சு. இப்போது 67ங்கிறது நியர்பையாக இருக்குது ஓகே. அப்போ 67 அப்புறம் வந்து அந்த மாதிரி 67ஓட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் சி. அப்போ கரெக்டான ஆன்சருமே அதுதான் சொல்லலாமா, 67.5 கிலோமீட்டர் ஓகேவா. ஏன்னா நம்ம கீழே போயிட்டே தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து நான்ஸ்டாப் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். பட் வந்து நமக்கு 67ங்கிறது கிடச்சி. ஸோ அதை வச்சு ஆப்ஷன்ஸில் எதுவும் 67 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கான்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆப்ஷன் 3ங்கிறது, அதாவது சி இருக்குல்ல, அது வந்து 67.5 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சரை கொடுக்குது. ஸோ அதுதான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம டிசைட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இங்கே வந்து ரஹீம்கிரவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போகிற ஸ்பீட்லேருந்து போகாமல் 15 நிமிஷம் லேட்டாக போனதுனால வந்து அவனோட ஸ்பீடை வந்து அவன் இன்க்ரீஸ் பண்ணுறான் ஓகே. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான வேகத்தை. ஸோ அதுக்காக வந்து அவன் எப்போ போகிற வேகத்தையும் அதுக்கு பதிலாக 15 நிமிஷம் லேட்டாகிறதுனால அவன் போகிற வேகத்தையும் வந்து ரேஷியோவில் எடுத்து அதை வச்சு டைமிங் எடுத்தோம். அதுதான் 6:5. அதுக்கப்புறம் வந்து இப்போ டைமிங்கில் எப்போவுமே பார்க்கும் பொழுது சின்னதை கழிப்போம் ஓகே. ஸோ அப்போ ஒரு இது, அதாவது அவன் ஒரு தடவை தனது பயணத்தை வந்து ஒரு இதுக்கு வந்து 15 நிமிஷம் வந்து லேட்டாக போகிறேன் அப்படிங்கிறப்ப அதை வச்சு வந்து 6 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு மாதிரி பார்க்கணும், 90 நிமிஷம் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் வந்து இப்போது ரெகுலராக போகக்கூடிய ஸ்பீடையும் 45ங்கிறது ரெகுலராக போகக்கூடிய ஸ்பீடு, 90ங்கிறது அவன் இந்த டிலே பண்ணதுனால அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால அதனால் வந்து கிடச்ச அந்த இதுதான் 90 நிமிஷம். கீழே 60ங்கிறது மேலே மினிட்ஸில் இருக்கிறதுனால கீழே 1 ஹவருங்கிறத மினிட்ஸில் வச்சுருக்கோம். ஸோ எப்போவுமே 1 ஹவர் வச்சு தான் இந்த மாதிரியான இதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இப்போது அடுத்து என்ன பண்ணோம்னா 0க்கு 0 அடிச்சு கொடுத்துட்டு மிச்சம் 9 இருந்துச்சு, கீழே 6 இருந்துச்சு, 3 9 2 3 6 அப்படிங்கிற அடிச்சு கொடுத்தப்பறம் 45 × 3 அது 2 பேருக்கு மேலே 135 கிடச்சிச்சு. கீழே 2 இருந்துச்சு, அப்போ 135/2 அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுக்க முடியாதனால நம்ம வந்து என்ன பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வகுத்து ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்பொழுது ஆன்சர் வந்து 67 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ 67 ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது அப்படிங்கிறத சியில் இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ஆன்சரை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தாச்சுங்க ஓகேவா. எஸ். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் எதுவும் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா இந்த சம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ரொம்ப தெளிவாக மெதுவாக தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஓகே. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் சொல்லித்தரல. ஸோ அதனால் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் ஹார்ட் லெவலான ஒரு சம் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இதை வந்து இதே மாதிரியான சம்ஸ் நிறையா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. சீமா தனது தந்தையின் எண்ணிக்கையில் இருந்து ரூபாய் 50 பெற்றார் ஓகேவா. ஸோ அதில் அவர் 50, அதாவது சீமா காட் 50 from her father, count of the which she thought the toffee worth 50. His mother have him 30 rupees, but his brother took rupees 42 from his. How much money did he have left? அதாவது சீமாங்கிற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பாவோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் வரை பெறாங்க. அதில் அவர் 50 மதிப்பில் டாஃபி ஒரு இதான் பொம்மை மாதிரி ஒன்று வாங்கிறாங்க. ஸோ அவருடைய தாய் அவனுக்கு ரூபாய் 30 கொடுத்தாள் ஓகே. ஆனால் அவனுடைய அண்ணன் அவனிடமிருந்து 42 எடுத்தான். அவரிடம் எவ்வளோ பணம் மிச்சம் இருந்தது ஓகேவா. என்னன்னா அது ஒருத்தர் கொடுக்குறாரு, அம்மாவும் கொடுக்குறாங்க, அப்புறம் அவன் அண்ணன் எடுக்கணும், தம்பி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கான்செப்ட் உள்ள வருதா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா
பெருசாக ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ சம்முங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட் பண்ணும்பொழுது என்னடா அது இவ்வளோ ப்ராசஸ் நடந்துக்கு, இதுக்கு எப்படா ஸ்டெப்லாம் கொண்டு எப்படா இதை முதல்ல சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தான் நான் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நான் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, சீமா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஓகேவா? ஸோ சீமாங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீமாங்கிறவங்க தன் தந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா பெற்றா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 50 ரூபா எப்படி எழுதிக்கிடுங்க. ஓகேவா? ஸோ 50 ரூபா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, அதில் அவர் 50 மதிப்புள்ள டாஃபியை வாங்கிறார். ஓகேவா? ஸோ 50 மதிப்புள்ள டாஃபியை வாங்கி அவருடைய அவர் இவங்க கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, இவங்க. இப்போது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா 50 ரூபா மதிப்புள்ள டாஃபியை வாங்கிட்டு 30 கொடுத்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகேவா? ஸோ தன் தந்தையின் எண்ணிக்கையிலேருந்து 50 பெற்றால் அதில் அவர் 50 மதிப்புள்ள டாஃபியை வாங்கினால் அவருடைய தாய் அவளுக்கு 30 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 30 ரூபா கொடுக்குறாங்க. இப்போது இதில் 50லேருந்து 15 முதல்ல கழிக்கணும். ஓகேவா? எங்கேருந்து இந்த 15 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 42 ரூபா இருக்குல்ல, பிரதர்கிட்ட கொடுத்துருப்பாங்க 40 ரூபா. இங்கே 50 ரூபா. இங்கே வருங்க. இப்போ இது தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் டைப்பில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து சீமா வந்து அவள் அப்பாவோட கணக்குலேருந்து 50 ரூபா வாங்குறாங்க. அதே தான் அவள் அம்மாட்டேருந்து 30 ரூபா வாங்குறாங்க. இப்போ 50ல் 30%. ஓகேவா? ஸோ 50ல் 30% அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 15 சொல்லலாமா. ஸோ அதை தான் இந்த 15 இருக்குல்ல, அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் கழிங்க. 50ல் 15 போச்சுன்னா உங்களுக்கு 35 கிடைக்குமா. இப்போது அந்த அம்மா கொடுத்தாங்களா ஒரு ஒரிஜினல் அமௌண்ட், அந்த அமௌண்ட் வந்து இது கூட ஆட் பண்ணுங்கள் 30. ஓகேவா? ஸோ 30னா 35ஓட 30 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 65 கிடைக்குமா. 65 இந்த 65 வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ 65 அப்படின்னு இருக்கிறது சரியாக இருக்கட்டும். ஓகே? 65 இருக்கும். ஸோ இந்த 65 இதுக்கப்புறம் 65 கூட வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 42 வந்து கழிக்கணும். ஏன்னா அந்த 42 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்கல்ல, அதனால தான் 42 கழிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது 42 கழிச்சிங்கன்னா 5ல் 2. ஓகேவா? 5ல் 2 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 கிடைக்குமா. எஸ். ஸோ 5ல் 2 போச்சுன்னா ஒரு 3 கிடைக்கும். 6ல் 4 போச்சு அப்படின்னா 2 கிடைக்கும். அப்போ 23ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே? ஸோ இங்கே நிறைய பேருக்கு டவுட் வரக்கூடியது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 15 எப்படா வந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து 50 ரூபா வந்துன்னா சீமாங்கிறவங்க வந்துன்னா பெறுவா. பட் வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா 30 ரூபா கொடுப்பா. அப்போ அந்த 30 ரூபாங்கிறது வந்து மறுபடியும் ஆட் ஆகுது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவன் அப்பாவோட அக்கௌண்ட்லேருந்து பார்த்தா 50 ரூபா போயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலவு பண்ணியிருப்பான். மிச்சம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா கொடுப்பாங்க. அந்த 30 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 50 ரூபாயில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோப்பா அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் அப்படி தான் வந்து இது வந்துச்சு. ஓகே? எஸ். ஸோ இது எதுவும் டவுட் கிடையாதுல்ல. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சியில் உள்ள 23. ஓகே? எஸ். ஸோ 23 தான் இதில் வந்துருக்கு. ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த HCF ஆஃப் 3/5 9/10 அண்ட் 6/25. ஓகே? ஸோ 3/5 9/10 மற்றும் 6/25 HCF என்னன்னு கேட்கலாம். ஓகே? ஸோ மீப்பெரு வகுத்தி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே? ஸோ எல்சிஎம்னா மீச்சிமான்னு சொல்லுவாங்க, HCFனா மீப்பெரு வகுத்தி அப்படி தான். ஓகே? மீப்பேவான்னு சொல்லுவாங்க. ஓகே? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதை வந்து இந்த மெத்தடில் இருக்குல்ல. ஸோ இது வந்து எப்போவுமே நம்ம நார்மல் மெத்தட்னா இப்படி தானே, இப்படி போட்டால் தான் நிறைய பேருக்கு புரியும். ஓகேவா? ஸோ 3/5 பாரில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 3/5 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9/10 அடுத்து 6/25. ஓகேவா? எஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போது எப்போதுமே HCF கேட்டாலும் சரி எது கேட்டால் HCF அப்படின்னா மேலே இருக்கிறதுக்கு தான் HCF. ஓகேவா? ஸோ அப்போ 2 மேலே இருக்குது கீழே இருக்குது, இதில் எதுக்கு HCF பார்க்குறது அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அது மேலே இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும், கீழே உள்ளது வந்து எல்சிஎம்மாக வந்து கால்குலேட் பண்ணப்படும். ஓகேவா? எஸ். ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 3 9 6 இருக்குது, கீழே 5 10 25 இருக்கா. அவ்வளோதான். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, மேலே HCF பாருங்கள். இப்போ 3 9 6 இதுக்கெல்லாம் HCF பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், HCFனா இந்த இருக்க 3 நம்பருமே எந்த பெரிய நம்பரால் வகுப்படும் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த இதில் வந்து HCFங்கிறது வந்து 3ங்கிறது வரலாம். ஓகேவா? ஸோ 3 9 வரும் 6 வரும் எல்லாமே வந்து வரும். ஓகேவா? இப்போ நிறைய பேருக்கு வந்து 6 பார்ப்பீங்க. 6 வந்து பார்த்தீங்கன்னா 6 9 வரும், அது 3 வராது. ஓகேவா? ஸோ 6 மட்டும் தான் வரும். அதே 9 வந்து பார்த்தீங்கன்னா 9 மட்டும்தான் வரும், 3 வராது 6 வராது. ஓகே? ஆனால் வந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 3 வரும், 9 வரும், 6 வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே HCF 3ங்கிறது செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து LCM ஓகே, ஸோ சிறு வகுத்தி அப்படிங்கிறதுல வந்து இங்கே 5, 10, 25 இருக்கு. ஓகேவா? ஸோ 5, 10, 25 அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதை LCM நீங்கள் டானாவத்தில் போட்டு கூட வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது தெரியலை, டக்குன்னு உங்களுக்கு இந்த மாதிரி கெஸ் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் 5, 10, 25 ஓகேவா? ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா 5 ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் 5 படு 5 5 5 10 5 25 ஓகேவா? ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ 2 1 2 5ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 5 2 10 5 50 ஓகேவா? ஸோ அப்போ 50ங்கிறது இங்கே போட்டுக்கலாமா? இப்போ 3/50 அப்படிங்கிறது வருமா? எஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ 3/50ங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்டான ஆன்சர். ஸோ 3/50ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஓகேவா? சாரி, ஆப்ஷன் ஏ இருக்குல்ல, அதில் இருக்கிறது தான் 3/50. அந்த 3/50ங்கிறது தான் இந்த 3/5, 9/10 மற்றும் 6/25க்கான HCF வந்து இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ இதுதான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஸோ இந்த இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ LCM HCFலேருந்து கொஸ்டின்ஸ்னால் ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸில் கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அந்த 35 கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக வந்து SI கான்ஸ்டபிளில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ என்னடா அது இவ்வளோ பேசிக்காக இருக்குது, பட் வந்து அது தெரியாமல் நம்ம போயிட்டு எக்ஸாம் சென்டரில் உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ நம்மளோட ஜாப்புக்கான. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியானதையும், அதாவது நம்ம எல்லா டைப்புமே வந்து சொல்லி கொடுப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹார்ட் லெவல், இப்போ இந்த வீடியோஸ்லேயே வந்துன்னா ஒரு ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் கூட, ஒரு கொஸ்டின் கூட இருந்திருக்கும். ஓகேவா? பட் வந்து இதில் ஈஸியான லெவலும் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஈஸியான லெவலும் வேணும், நம்ம ஹார்ட் லெவலும் வேணும். ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து அரித்மெட்டிக்கில் நம்ம அடித்து பறக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுங்க அப்படிங்கிற கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட்டில். நான் கீழே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ எல்லா வீடியோஸோட கீழேயுமே வந்து நான் கொடுத்தேன். நீங்கள் நம்மளோட பழைய வீடியோஸ் பார்த்தாலுமே சரி, கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ வீக்லி ஒன்ஸ் இப்போ வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் வந்து மாற்றிடும். ஓகே, ஸோ ஏன்னா டேட்டுக்காக தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போதைக்கு வீக்லி ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம், மேத்தமெட்டிக்ஸு மட்டும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் வந்து மற்ற ரீசனிங் அண்ட் மற்ற டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வந்து அதுக்கான ப்ராசஸ் நான் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளோட டீம்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கான ஃபர்தர் அப்டேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நான் தருவேன். ஓகே, அதனால் எக்ஸாம் டேட்டுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான இவ்வளோ நாள் ஷெட்யூல் போட்டு அப்படிங்கிற மாதிரி 50 நாள் 60 நாள் அப்படிங்கிற ஷெட்யூல் போட்டு நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். அது வந்து உங்களுக்கும் அதாவது ஈஸி லெவல்லேருந்து ஹார்ட் லெவல் அளவுக்கான வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி கொடுக்குறதுனால நீங்கள் ஈஸியாக அது அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் எந்த மாதிரியான டவுட் வருது அப்படிங்கிறத என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கிளியரான ஒரு வீடியோஸையும் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு யூடியூப்லேயோ அல்லது உங்களுக்கு தனியாகவோ வந்து நான் அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கேஷ். தேங்க்யூ.